உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, நீங்கள் நம்புறது வந்துடும். எப்படி பொறுமையாக இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஐயோ, ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது வந்தால் கூட நம்ம மனசை தேத்திக்கலாம், நான் நம்புறது எப்போ வரும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? பொறுமையாக இருங்க. நீங்கள் நம்புறது கர்த்தரால், தேவனால் வந்துடும். சரிங்களா? அவர் கொடுப்பாருங்க. உங்கள் மனசை நம்பி வச்சுருக்கீங்க, உங்கள் மனசை நீங்களே நம்ப வச்சுருக்கீங்க. தேவன் கொடுப்பாரு, தேவன் கொடுப்பாரு, வெயிட் பண்ணுன்னு உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. மனதார நம்பி உட்காந்துட்ருக்கீங்க. எந்த டென்ஷனும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. தேவன் கொடுப்பாருன்னு கொடுப்பார், நல்லா பயப்படாதீங்க, கொடுப்பார். நீங்கள் நம்பினது தேவனால் வரும். நிறைய மனிதர்களை நம்ம நம்பியிருக்கோம்ல, வெறுப்பு தான் வருங்க. மனிதர்களை நம்பினா வெறுப்பு மட்டும்தான் வரும். ஆனால் இந்த தேவனை நீங்கள் நம்புனீங்கன்னா வெறுப்பு வராது. தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்தால் நீங்கள் என்ன காண்பீர்கள்? தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு மனிதனை நம்பி பாருங்களேன், வெறுப்பு வந்துடும். அப்படியே வெறுத்து போயிடுவோம் ஒரு மனிதனை நம்பினா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்கள் நம்பினது வந்துடும். சரிங்களா? உட்காந்துட்டு நீங்கள் காத்துட்ருக்கீங்களே, நீங்கள் நம்பினது கர்த்தரால் வந்துடும். நீங்கள் நம்புகிற வேலை வந்துடும். நீங்கள் நம்புகிற உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும்ல, மாப்பிள்ளை வேணும்ல, அது வந்துடும். நீங்கள் நம்புறீங்களே, வீடு வந்துடும். நீங்கள் நம்புறீங்களே, ஆரோக்கியம் வந்துடும். தேவன் சரி பண்ணுவார் நினைக்கிறீங்களே, வந்துடும். நீங்கள் நம்புகிற பணம் வந்துடும். நீங்கள் நம்புகிற நிம்மதி கூட வந்துடும். சரிங்களாங்க? நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சிட்டிங்களா போதும், அவர் கொண்டு கொடுத்துருவார். சரிங்களா? யோபு இருக்காங்களே, அவங்க மனைவி என்ன நினச்சாங்கன்னா, அடுத்த அடி யோபுவுக்கு எப்போ விழப்போகுது தெரியலையா, அடுத்த துன்பம், தேவன் அடுத்தது துன்பம் தான் கொடுப்பாரு என் புருஷனுக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா. ஆனால் யோபு அப்படிலாம் கவலையே படல. அமர்ந்திருந்து தேவன் எனக்கு கொடுப்பாரு, என்னுடைய வியாதியை சரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சாம்பலில் போய் அமர்ந்திருந்து காத்துட்டு இருந்தாங்க. நான் நம்பினது அவராலே வரும் அப்படின்னு ஒரு ஓடை எடுத்துட்டு ஃபுல்லாக சொரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதான் உடம்பு ஃபுல்லாக பரு வந்துருந்துச்சுல்ல, உடம்பு ஃபுல்லாக உட்காந்து சொரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, யோபுவுக்கு இன்னும் தண்டனை கொடுப்பார், இன்னும் தேவன் தண்டனை தான் கொடுப்பாரு, அவன் ஏதோ தேவன் ஆரோக்கியம் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருவான்னு நம்பிட்டு இருக்கான், தேவன் அடிப்பார், இன்னும் தண்டிப்பார், அவன் கெட்டவன், அவன் பாவின்னாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ரெட்டிப்பான நன்மைகள், 2 மடங்கு நன்மைகள் கொடுத்தாருங்க. அவனுக்கு ஆரோக்கியமான உடம்பை வேற கொடுத்துட்டாரு. நீங்களும் காத்துட்ருக்கீங்களா யோபு மாதிரி? என்ன வந்தாலும் நான் தேவனை நம்புவேன்னு உட்காந்துட்ருக்கீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் உட்காந்துட்ருக்கீங்கள? தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்பினது வந்துடும். கர்த்தரால் அவர் உங்களுக்கு கொண்டு வந்துடுவார். அதனால் பயப்படாதீங்க. ஐயோ, இன்னும் வேறு ஏதாவது வந்துடுமோ, துன்பம் வந்துடுமோ, அடுத்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதுவுமே வராது. தேவன்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்களோ அது தேவன் கொடுக்க போகிறாருங்க. ஏன்னா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அதிகமாக நம்பிட்டீங்கள்ல, அதிகமாக தேவன் மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்க, அதனால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.